guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னன்னே தெரியல, தூங்கி எழுப்பி வா கிளம்புன்னு சொல்லி கிளம்பி ரெடி ஆகி வச்சுக்கிறாங்க guys. எங்கே வந்து பைக்ல ரொம்ப தூரம் போனோமா அம்மாக்கு போயிட்டு ஒரு ரைடு மாதிரி ஒன்று பெரிய லாங் டிரைவ் மாதிரி ஒன்று பண்ண போறோம். அதுதான் guys இந்த vlog. வாங்க guys போய் லாங் டிரைவ் போயிட்டு ஜாலியாக பைக்ல போயிட்டு வரலாம். லாங் டிரைவ் போலாமா? வெல்கம் டு விஜய் சித்து vlog. Oh my god. கைஸ் எல்லோரும் கிளம்பிட்டோம் கைஸ். இந்த பேக்கெலாம் எதுக்கு எடுக்கிறோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரில. 2 பேக் எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்க, இங்கே ஒரு பேக்கு, இங்கே அங்கே ஒரு பேக்கு. என்ன பண்ண போகிறோன்னே தெரில கைஸ். எங்கே போக போகிறோம்? சும்மா போக வேண்டியதுதான் எங்கேயாச்சும் ஈஸியாக ரைடு போக போகிறோம் கைஸ். நம்ம இப்போது சும்மா இன்னைக்கு வந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகலான்ட்டு ஒரு பிளான். அதுவும் இந்த 2 பைக்குங்களில் பாருங்க. இந்த 2 பைக்கு, இந்த பைக்கு ஆனாமானே தெரில. ஃபஸ்ட்டு நேற்று தண்ணி மழை பெஞ்சு தண்ணியிலலாம் விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நான் சைலன்சருக்குள்ளே தண்ணி போயிருக்குதா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம். ஆயிடுச்சுரா, ஆயிடுச்சுரா. 1 hour later. இப்போ நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த vlogலயும் நானும் அப்பாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மலவா பாப்பா தம்பி. தம்பி இதுக்கப்புறம்லாம் எதுவுமே கிடையாது. இது மேல பேச்சே கிடையாது. பீச்சு தான். மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. தம்பி பொறுமையா போப்பா. ஆரம்பிச்சிட்டு வரைக்கும் பொறுமையா போ. ஏர் பிரேக் பஸ். ஏர் பிரேக்னா காத்துல பிடிக்குமா? சத்தியமா நீ எல்லாம் ஊருப்படவே மாட்டேன். மழை வருதுப்பா. மழை வருதா? தூரல் போறதுப்பா. எங்கப்பா மழை வருது? மழையே வரல, அதுக்குள்ள மழை வருதுன்றீங்க. மழை வந்ததுன்னா அப்படியே நிறுத்தி அப்படியே இன்னும் அப்படியே லெஃப்ட் தானே வீடு வந்துடும். கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா? ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஃபுல்லா எல்லாரோட டிராஃபிக். ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல. எந்த பக்கம் பார்த்தாலுமே டிராஃபிக் கைஸ். ஏன்பா இவ்வளோ டிராஃபிக்கு? சாட்டர்டே லீவு. எல்லாரும் நம்ம மாதிரி ஊர் சுத்த கிளம்பி இருப்பாங்களா? ஆமா. இந்த விஆர்மா கிட்டலாம் எவ்வளோ டிராஃபிக்கு. உங்களுக்காக தெரியுமா நம்ம எங்கே போகிறோன்னு? நம்ம எங்க போறோம்? மகாபலிபுரம் போறோம். மகாபலிபுரம் போகிறோமா? முதல்ல பண்ண போறோம். எது போறோம்? 3 மணிக்கு கிளம்பிட்டு மதியானம் 3 மணிக்கு கிளம்பிட்டு எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்க போறீங்க. எல்லாத்தையும் 6 மணிக்கு மூடுவாங்களா? நீங்க இங்க இருந்து போறதுக்கு டக்குனு எல்லாத்துக்கும் 1 மணி நேரம். 1 மணி நேரம் 1 மணி நேரம் வர 1 மணி நேரம். அப்படி நீங்க 1 மணி நேரம் பாத்தீங்கன்னாலும் 3 மணிக்கு நம்ம அங்க இருந்திருக்கணும். அப்பதான் நம்ம இதெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்து. நம்ம 6 மணிக்கு ஏந்துங்கன்னா 11 மணிக்கு ஏந்தாக்கா எப்படிப்பா? தூங்குறது 5 மணிக்கா? 5 மணிக்கு ஏப்பா தூங்குற? எடிட்டிங் பண்ணி தூங்க வேணாம், வீடியோ போட வேணாம். வீடியோ போடணும்னாக்கா அப்போ லேட்டா தானே ஏந்துக்கிற. 11 மணிக்கு ஏந்துக்கிற. தூங்கி 1 மணிக்கு சாப்பிட்ற. 3 மணிக்கு தான் கிளம்ப முடியும். வாழ்க்கைன்னா அதான்ப்பா. 5 மணிக்கு ஏந்து கிளம்பணும்பா. தூங்கலாம். எப்படி ஸ்ட்ரைட் தானே? வடபடிக்கு எப்படி போவ? ஸ்ட்ரைட்டா போவேன். போப்பா தம்பியா. ஒன்றா அங்கே போய் அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. கைஸ் என்ன பிளான்னே தெரில. இப்போ நாங்கள் ஒரு 3-3:30 இருக்கும் டைமு. போய் என்ன பண்ண போகிறோன்றதுனே தெரில கைஸ். சும்மா அப்படியே ஜாலியாக போவோம். மிச்சத்தெல்லாம் அப்படியே என்ன நடக்குதோ அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கே இருக்கு, இந்த பக்கம் காலியாக இருக்குது, அந்த பக்கம் ஏன் டிராஃபிக் இருக்குது. அது பின்னாடி வராங்கப்பா 2 பேர். பாட்டு போயினே அதெல்லாம் வந்துடுவாங்க. எனக்கு ஏற்கனவே காது கேட்காது. நீ பேசுறதுலாம் நான் உன்னிப்பெல்லாம் கேட்டு வர முடியாது. கேட்கணும்ப்பா. போனாதான் எது வந்தாலும் கேட்கும். அப்போ 10ல் போனால் நம்ம என்னைக்கு போய் செய்யறது? நம்ம இது என்ன 40 தான் இருக்கும் இந்த ஸ்பீடு கூட. ஹெட்ஃபோன் போட்டால் காது நல்லா கேட்கும். கேட்குமா? இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம கால் பேசினே அப்படியே போவோமா? வயசாயிடுச்சுல, அதான் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. 53 வயசு கிழவர். இப்போ உங்களுக்கு 53 வயசா 52 வயசா? 53 வயசு. கரெக்டாக சொன்னானா? வந்து ரொம்ப ஓவரா இல்லை. என்னது இவர் அப்படியே 120 ரூபா போறாரு. 170 ரூபா போறாரு. இவர் ஓட்டுறாரா? நாங்கள் பயந்துக்கினே உக்காந்து பிரேக் போட்டுக்கிறோமா? தம்பி இது மேலாம் ஓட்டிக்கிறோம் தம்பி. நாங்கள் உடம்புக்கு ஆகாது. இந்த வண்டி எங்க இப்போ 120ல் போச்சு சொல்லுங்க. உனக்கு அப்பா நானு வந்து என்கிட்ட கூட அப்படி ஓட்டுற பாரு. எப்படி ஓட்டுறீங்க?
பயந்துட்டா பயப்பாடு காலத்துல கீழே ஊந்தாக்கா சீக்கிரம் ஆறாது. அடிக்க ஒருத்தர் ஊந்து ஆட்டு வந்தீங்களே, அதுதான் பயம். ஒன்னா பயப்படுவோம் நினைச்சுக்கிற. கீர் கட் பண்ணி அப்படியே நிறுத்துவோம். ஆட்சி காட்டு கொடுக்குற கூலிங் கிளாஸ் வேற வச்சுக்கிறாரு இவரு. வண்டி ஓட்டுறது நானா? எனக்கு கொடுக்காம நீங்க கூலிங் கிளாஸ் வச்சு நிக்கிறீங்க. நான் எனக்கு தானே மண்ணு கண்ணு அடிக்கும். பின்னாடி உட்காரவருக்கு எதுக்கு கண்ணு அடிக்க போகுது? ஸ்டைலுப்பா. ஸ்டைலோ? கண்ணாடி போட்டு ஒரு ஸ்டைலு. ஐயோ ஸ்டைலு யாரு இப்போ வாங்க போறாங்க? ஆக்டர்ஸ் தான் போடுவாங்களா? நானும் போடுவேன். பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது, ஓர கிடைக்கலாம். அது அவங்களுக்கு ஆகக்கூடாது. ஒன்றாகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்க காய்ஸ். அங்கே தெரிந்தா நான் படிக்கிற காலேஜ் வாங்க பாருங்க, இதான் படிக்கிற காலேஜ். நான் தெரியுமே நீ படிக்கிற காலேஜ் தானப்பா. எஸ்ஆர்எம் சிம்சன் போட்டுக்குது. அது வந்து சிம்சன்றது ஹாஸ்பிட்டலு, பின்னாடி காலேஜ். எங்க எஸ்ஆர்எம் போடவே இல்லையா? கீழே போட்டுருக்கு பாருங்க. மேலேயா கீழே? இப்போ பிரிட்ஜ் மேலேயா கீழேயா? பிரிட்ஜ் மேலே ஏறணும்ப்பா தம்பி. அதுக்கு அரை மணி நேரம் யோசிப்பீங்களாப்பா சொல்றதுக்கு? அதான் அந்த திருவான்மீர் போகிறது கூட இடம் தெரியலையா? இது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்குதான். படிக்கல, சும்மா வந்துட்டு உக்காந்து போயிடுவோம், அவ்வளோதான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஐயோ நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்குதுல்ல. அந்த இதான் சிவன் கோயில் தம்பி. சிவன் கோயில் இதுப்பா. இது கிடையாது, அங்க போனோம். இது வேற கோவில். வடப்பள்ளியில ஒரு கோயில் பாருங்க, அதே சிவன் கோவில்னு உடனே சொல்றாரு. அதுக்குள்ள கை வலிக்குதுப்பா. இது பாருங்க இவங்க ரெண்டு பேரு. அம்மா அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறம்மா. அதுக்குள்ள கை வலிக்குதுப்பா எனக்கு. கை வலிக்குதுனாக்கா ஓரம் கட்டுரு வண்டிய. ஓரம் போட்டுறா? ஓரம் நிறுத்திட்டு ஒரு அரை மணி போட்டு கிளம்பலாம். போலாமா? டீ குடிச்சிட்டு போலாமா? டீலாம் குடிக்க மாட்டேன், ஜூஸ் குடிச்சிட்டு போலாமா? லஸ்ஸி குடிச்சோம்லாம் அன்னைக்கு, அது மாதிரி எங்கேயாவது ஜூஸ் குடிக்கலாம். கொஞ்சம் தூரம் போனக்காம குடிக்கலாம். ஹைவேஸ்லாம் எப்போ வரும்? ஹைவேஸ்லாம் வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இன்னும் 2 மணி நேரம் ஆகும் ஹைவேஸ் வரதுக்கு. அது வந்து மதுரை பைபாஸ் பிடிச்சி அப்படி போகலான்னா அங்கேயும் டிராஃபிக்கு. அண்ணன் தான் கிண்டி போய் போகலான்னா ஃபுல்லாக எல்லா இடமும் டிராஃபிக். ஐயா நம்ம அங்கேருந்து தானே வந்தோம், அண்ணா நகருக்கு. டிராஃபிக்காக தானே இருந்தது ஃபுல்லாக. அதே ரைட் போயிடணும் மதுரை வாயில் போய் அப்படியே தாபுரை வரைக்கு கீழே போய் கோலமாக போய் அப்படியே போயிட வேண்டியதான். அப்படி கூட போயிருக்கலாம்ல. இப்போ இந்த வழியாக போனால் எப்படி போவோமோ? கிண்டி போய் திருவான்மூர் போய் போனா. ஏன் நீ ஆக்சிடென்ட்டும் குத்துக்கிற, கிளச்சும் பிடிச்சிக்கிற? தெரிய மாட்டேன்தா எப்படி ஓட்டணுன்னா? இந்த வண்டி ஓட்டி பழக்கம் இல்லைல்ல. வண்டி ஓட்டி பழக்கம் இல்லையா? எமக அந்த வண்டி எபிசோடு தான் ஓட்டி பழக்கம். அது இப்போ இல்லை. இப்போ கையில் டருன்னு ஒரு சாஃப்டாக ஓட்ட மாட்டேன். சாஃப்டாக எங்கே இருக்க காலி ஆயிடுவே. இது எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் இந்த டிராஃபிக் இருக்கும்? இவங்க ஒரு 50 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்காக இருக்கும். 50 கிலோமீட்டரு உடனே தெரிலன்னா உடனே கதை விட்டுருவாரு. உடனே ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணிக்கா. ஸ்பீடாமீட்டரா? கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கடா. சரி, இங்கேருந்து நோட் பண்ணலாம். நோட் பண்ண அப்படியா? எப்படி நோட் பண்ணுறது? ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஓடிக்குது பாரு. இதுல எங்க ஒன்றுமே தெரியல. இதுலையா கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குது? எப்படி பார்க்குறது? அது கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குது? நேற்று காலேஜ்லேருந்து வண்டி இருந்தேன்னா, அப்போ ஒரு மழை பயங்கரமாக பேஞ்சிருந்ததுல்ல. அப்போ நான் ஒரு இதில் லெஃப்ட் எடுத்தேன் பாருங்க, தண்ணி குளம் மாதிரி இருந்தது. அது தெரியவே இல்லை. கீழே தண்ணிக்குள்ளே அந்த ரோட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குளம் மாதிரி இருக்குது ரோடுன்னு. எங்கே வண்டி நின்றமோன்னு சைலன்சருக்குள்ளே தண்ணி போயிடுமோன்னு பயந்து முறுக்கி வந்துட்டேன். ஃபஸ்ட் இயர் போட்டதுன்னா அப்படியே நிறுத்தக்கூடாது வண்டியை. பொறுமையாக வரணும். கண்ணாடி போட்டுக்கா. வைப்பர் கீழே இறக்கூடாது. மூஞ்சில் கற்று போடும். யூட்டர்ன் போடு, வீட்டுக்கு போயிடலாம். போய் கேஎஃப்சியில் சாப்பிட்டு கேஎஃப்சியில் யூட்டர்ன் போட்டு. கேஎஃப்சியா? அமுகு டுமுகு அமால் டுமால்.